आत्मानां विज्ञानात् आत्मानां विज्ञानात् अहमस्मि इति पुरुषः अहमस्मि इति पुरुषः किम्मिच्छं कश्यकामे किम्मिच्छं कश्यकामे शरीरम अनुसवार्वित शरीरम अनुसवार्वित अनुसंगार्वित अनुसंगार्वित அன்பின் வடிவங்களே ஆத்மஸ்வரூபங்களே துக்கம், வேதனை, அறியாமை, பதட்டம், பயம், பற்றுதல், ஆசை, பேராசை, கோபம், வெறுப்பு, பொறாமை, வன்மம், இந்த குணங்கள் எல்லாம் அந்தந்த ஆத்மாக்களுக்கும் வேதனையை கொடுக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது, மன வருத்தத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அதையே அது வழங்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்துல இந்த லோகத்துல ஏன் இதெல்லாம் இருக்கு? பேராசைப்படக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருக்கும்போது அவரோட உணர்வு அடுத்தவங்களுக்கு பரிமாறப்படுது. தெரியும் அவர் கூட சும்மா இருந்தாலே போதும், அவர் பேராசைக்காரர்னு தெரிஞ்சுக்க கூட வேண்டாம், ரொம்ப ஆழமா அவரோட சரித்திரத்திலெல்லாம் விசாரணை பண்ண வேண்டாம், அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்ற அந்த நிலையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அவசியம் இல்லை. அவரோட உணர்வே அவரோட அருகாமையில் இருக்கும் போதே அது உங்களுக்கு வரும். கோபத்தில் இருக்கக்கூடியவர் ஆசை நிறைவேறலனாலே கோபம் தான். அப்போ அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய அவரோடு அந்த நபரோடு இருக்கும்போது, அந்த ஆத்மாவோடு இருக்கும்போது அதே எல்லாத்துக்கும் பகிரப்படுது, உணர்வால பகிரப்படுது. ஒருவேளை வார்த்தையாலேயோ அவரோட சுபாவத்தாலேயோ நடவடிக்கையாலேயும் இது பரிமாறப்படலைனாலும் உணர்வாலேயே பரிமாறப்படுது. ஆனால் கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரோடு இருக்கும்போது அருகாமையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த உணர்வு பரிமாறப்படும் போது அவங்களுக்கும் அந்த நிலை வந்துடுது. இதெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி தான் இதை அடக்கிட்டே போகலாம். எந்தெந்த குணாதிசயத்தில் யார் யார் எந்த நிலையில் இருக்காங்களோ அதுதான் அந்த உணர்வா இந்த ஒற்றைத்தன்மையில் எல்லாத்துக்கும் அது பகிரப்படுது. இதுதான் ஒரு ஆழமான கருத்து. இதுதான் எத்பாவோ தத்பவதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு? இது எல்லாத்துக்கும் என்ன முடிவு? ஏன் இந்த நிலையிலெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவும் கடந்து போகணும்? சுகம், துக்கம், வேதனை, வருத்தம் இதெல்லாம் எங்கிருந்து வருது? சரி, பற்றுதல்ல இருந்து வருவதுன்னு சொல்லலாம். பற்றுதல் எங்கிருந்து வந்திருக்கு? அறியாமையினால வந்திருக்குன்னு சொல்லலாம். அறியாமை எங்கிருந்து வந்திருக்கு? மாயை உருவாக்குன பிம்பம்னு சொல்லலாம். மாயை எங்கிருந்து வந்திருக்கு? பகவானோட ஒரு அங்கமா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இத அவங்களே சரி பண்றதை விட இதை உருவாக்குனவர்கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணி மன உறுதியோட
வலுவான உறுதியோட இதை எல்லாத்தையும் கடந்து போறதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு சத்தியத்தை உணர்றது தான். அதனாலதான் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், எல்லாம் அங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க, எல்லாம் நேரம் என்ன வந்து பாருங்க, சத்தியத்தை நேரம் சந்திக்கிறதுக்கு தயாரா, சத்தியத்தை சத்தியத்தை உணர்ந்த சாய எல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரடியா சுவாமி ஒரு வந்தனம். நான் ஆக்சுவலா அங்க உட்காந்துருக்கிறப்போ இங்க நீங்க கூப்பிடணும் வரணும் அந்த ஆத்மால நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க உள்ள கூப்பிட்டீங்க, வந்தோம். நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நிறைய ஆத்மாக்கள். சில நேரத்துல இடம் கிடைக்காம இருக்கலாம், அங்க இருக்கலாம். இவ்வளவு இடம் இருக்கும்போது இங்க ரொம்ப பிரம்மாண்டத்துக்கு கூட பெரிய இடம் இருக்கும்போது நேருக்கு நேரம் சந்திக்கிறதுக்கு, சத்தியத்தை சந்திக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. கலியுகத்துல வந்து என்னைக்குமே பயம் என்னன்னா, பயமோ பதட்டமோ பற்றுதலோ, சத்தியத்தை உணரும் போதே சத்தியத்தை சொல்றதுக்கு கூட வாய் கூசுது. நான் கடவுள்ன்ற அந்த சத்தியத்தை சொல்றதுக்கு கூட இன்னைக்கு நம்பிக்கையும் இல்லை, அதுக்கு உண்டான தைரியமும் இல்லை. அதனாலதான் வேதத்துல ஒரு சின்ன வாக்கியம், கஷ்டித் தீரஹா அப்படின்னு. யாரு தீர, யாரு உண்மையான தைரியசாலி அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் ராத்திரி நேரத்துல நான் போயிட்டேன், நான் தைரியசாலி, நான் ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறேன் தைரியசாலி, ஆகாயத்துல இருந்து குதிக்கிறேன் தைரியசாலி. அதெல்லாம் கிடையாது. சத்தியத்தை யார் உணர்றாங்களோ, சத்தியத்தை யாரு சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ, அந்த சத்தியத்தை வழியில போகும்போது எல்லா தடங்களையும் மீறுறதுக்கு யாருக்கிட்ட அந்த துணிவு இருக்கோ அவங்க தான் தீராஸ் தீராஸ் தீராஸ். அதுதான் கட்சி தீரா, கரேஜியஸ் ஒன்ஸ், த பிரேவ் ஒன்ஸ். உண்மையா அது என்னன்னா, அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு மாயை விடாது. கடவுளோட அங்கமா இருக்கக்கூடிய மாயை கடவுளை உணர முடியாம, நீங்களும் கடவுள் தான் அப்படின்னு புரிய வைக்காம எல்லா விதமான தடங்களையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கடவுளோட அங்கமா, இன்னொரு அங்கமா கடவுளே ஒரு உருவம் எடுத்து வரும்போது, கடவுளை சந்திக்கும் போது, மனித வடிவில் சந்திக்கும் போது, நேருக்கு நேர் உட்காரும் போது, அவரே இந்த சத்தியத்தை அவர் வாயால சொல்லும் போது, இந்த வச்சனத்தை சொல்லும் போது, மனசு அதை ஏத்துக்கிறதுக்கு, அதை முழுமையா நம்புறதுக்கு தயாரா இருக்கும். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சொற்பொழிவுகளை சொல்லிட்டே போகலாம், இதிகாச புராணத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம், பெரிய மகான்களோட பக்த சரித்திரத்தை சொற்பொழிவு மூலியமா சொல்லி, சத்சங்க மூலியமா சொல்லி அந்த ருச்சியிலேயே மிதந்துட்டு கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விதத்துல மனசை லயப்படுத்துறதுக்கு, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஞான மார்க்கத்தில் இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் இந்த தடங்கள் எல்லாம் மீறி, சோதனை எல்லாம் மீறி சாதனை பண்ணியிருக்காங்க, கடவுளை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ஆத்மாவோட சரித்திரத்தை சொல்லிட்டே போனா கூட, இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு ரசிச்சுட்டு அந்த நேரத்துல மெய் மறந்துட்டு அப்படியே வெளியே போனோடனையும் மாயை அப்படியே உங்களை முழுமையா முழுங்கிடும். ஆனா நான் அதான் சொல்றேன், என்னைக்குமே ஒரு விதத்துல இந்த தலைங்கிற இந்த புத்திங்கிற மனசுக்கு மேல 6 காக்கா எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்கு. காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மத்சரியம்ங்கிற இந்த காக்கால என்னதான் கைத்தட்டி அப்பத்துல இந்த பஜனை பாடி சொற்பொழிவு கேட்டு ரொம்ப ரீசார்ஜா இருக்கு, ரொம்ப உணர்வோடு இருக்கு, எல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்மள இப்படி இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையே, இந்த அளவுக்கு சுவாமி இந்த உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுத்துருக்காரு, நம்மளோட உத்தேசத்தை புரிய வச்சிருக்காரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த நேரத்துல இந்த கை தட்டுறதுனால, இந்த நம்பிக்கையால, நல்ல பலமா கை தட்டுறதுனால காக்காலாம் பறந்து போயிடுச்சு. சாய் குருவாயிரத்துல எந்த காக்காவும் இருக்கிறது இல்லை. குருவாயிரத்துக்கு வெளியே போனாலும் மறுபடியும் காக்காலாம் வந்து அதே மரக்கடையில அந்த புத்தியில மேல உட்காந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கைத்தட்டல், அது நான் சொல்ற கைத்தட்டலுங்கிறது அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் சாதனம், ஆன்மீக பயிற்சியும் நித்தியமா இருக்கும். அந்த சார்ஜ் எப்போவே இருந்தா ரீசார்ஜ் வேண்டாம்.
சார்ஜ் எப்பவுமே சார்ஜ் குறையும் போது தான் ரீசார்ஜ். அப்போ சார்ஜ் குறையும் போது ரீசார்ஜுக்கு நான் இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் முழுமையா என்னோட சார்ஜ் தர சக்தியை தரேன், முழுமையான சார்ஜ்ல இருங்க, எல்லாத்தையும் ரீசார்ஜ் பண்ணுவேன். அந்த அந்த நிலை ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் எல்லாத்துக்கும் விடைங்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு உலக ரீதியான துக்கங்கள் நிறைய இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இதுதான். ஆத்மானாம் சேத் விஜானார்த்தம், ஆத்மானாம் சேத் விஜானார்த்தம் அப்படின்னா நீங்க ஆத்மானே உங்க விஞ்ஞானம், உங்க புத்தி முழுமையா ஸ்திரத்தன்மையோட நம்பிடுச்சு. வாயால சொல்றது மட்டும் கிடையாது, வாயால சொல்றது முதல் படி, ஆத்மாதான். முழுமையா அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, அகம் அஸ்மி இதி புருஷா, நான் அகம் அஸ்மி இதி புருஷா, நான் புருஷன். புருஷன்னா நான் பரமாத்மாவோட அங்கமா இருக்கக்கூடிய புருஷ பிரகிருதி ரெண்டும் சேரும் போதுதான் ஒவ்வொரு ஜீவராசிகள் இங்க உருவெடுக்குது. அப்போ நாம் புருஷா, புருஷாங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கணவன் அந்த இல்ல, புருஷா பரம புருஷா. அந்த நிலையில் ஆத்ம புருஷா, புருஷான ஆத்மா, கடவுளோட அங்கம் நானே, நானும் கடவுளும் ஒண்ணுதாங்கிற அந்த அகம் அஸ்மி இதி புருஷா அந்த நம்பிக்கை இருக்கும்போது, கிம்மிச்சா கஷ்ய காமே, இதுக்காக ஆசை வரும். எல்லாம் அந்த ஆசை பற்றுதல்ல இருந்தானே ஆசை வருது. ஆசையினாலதான் பேராசை வருது. அதை அடையணும், இதை அடையணும், இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வேணும், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இது இல்லைன்னா எனக்கு துக்கத்தை இருக்கும் போதே அது இல்லைன்னுங்கிற ஒரு துக்கம் இருக்கு. நிறைய பணம் இருக்கு, போயிடுமோன்னு ஒரு துக்கம் இருக்கு. இருக்கு ஆனா போயிடுமோன்னு துக்கம் இருக்கு. 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, ஆனா இதெல்லாம் தீந்துருமோன்னு இப்பவே 7 தலைமுறைக்கு இருக்கு, ஆனா இப்பவே துக்கம் இருக்கு பாருங்க. இப்போ வருங்காலத்தை நினைச்சு நம்ம இப்படி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம். ஏன்? இந்த அறிவு இன்னும் அந்த மெய்ஞானத்தை, அந்த பரம்பொருளை உணரல. அளவே இல்லாத, அளப்பறியாத, முழுமையான பூர்ணமான ஆத்மா நீங்க தான் எல்லாமே, கடவுளோட அங்கம் அப்படின்னும் போது அந்த பிரகிருதி புருஷ சம்பாத அது இணைப்பிலாலதான் எல்லாமே உருவாயிருக்குன்னும் போது, அந்த அருளாலதான் இந்த ஒவ்வொரு உயிரினங்களும் உருவாயிருக்கு, இந்த ஒவ்வொரு பொருளும் இந்த இயற்கை மூலியமா உருவாயிருக்கும் போது எல்லாமே நீங்க தான் அந்த புரிதல், அந்த தெளிவு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது. ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும், எல்லாமே நான் தான் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதையும் அதுக்கு கீழே இன்னொரு ஆசை இருக்கும், என்னன்னா கடவுளை அந்த மூலத்தை நான் உணரணும், எங்க இருந்து வந்தேனோ அந்த நிலையை அடைஞ்சு பாதத்துல முழுமையா சரணடையணும்ன்ற ஒரு ஆசை தான் இருக்கும். இல்லைன்னா இந்த இந்த பூலோகத்துல மாயை என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஆசையை கொடுத்து, அந்த ஆசை இருக்கும் போதே அதோட ஒட்டி வர்றது என்னன்னா பேராசையும் கோபமும் பயமும். ஆசை இருந்ததுனால இது 3 இருக்குன்னு அர்த்தம். எனக்கு கோபமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவங்க ஆசையப்படாதவங்களா இருக்கணும். எனக்கு ஆசையே இல்லைன்னாங்கன்னா அவங்களும் பற்றுதலே இல்லாதவங்களா இருக்கணும். பற்றுதலே இல்லைன்னா அவங்க தெய்வப்பற்றுல இருக்கணும். தெய்வப்பற்றுல இருக்கிறவங்களுக்கு அவங்க தெய்வ நிலையில எல்லாமே அவங்க தான்ற உணர்வு இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா ஆசை வந்துடும். இந்த அரியணை மேல ஆசை வந்துடும், ஒரு பொருளை பார்த்தா ஆசை வந்துடும், ஒரு வஸ்துவை பார்த்தா ஆசை வந்துடும், எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு அந்த ஆசையும் இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசையும் இருக்கும், இதெல்லாம் வரும். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த வாக்கியத்துல இருக்கு. நீங்க அளப்பரியா ஆத்மா, நீங்களும் கடவுளும் ஒண்ணுதாங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, இந்த உடல் மூலியமா, இந்த மனது மூலியமா நீங்க இந்த பூலோகத்துல படக்கூடிய வேதனைகள் அன்றையோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அவ்வளவுதான், அதோட முற்றுப்புள்ளி, கமா கிடையாது, முற்றுப்புள்ளி, அதோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு துக்கமே இருக்காது. துக்கம்னு மனசு எப்படி நினைக்குது? உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கல அதனால துக்கம், உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால துக்கம், ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பக்கத்துல யாராவது சொல்றாங்க அதனால துக்கம், அவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லை அதனால துக்கம், ஒரு ஒப்பீடுல கம்பேரிசன்ல வரக்கூடிய துக்கம், ஆசை நிறைவேறலைன்னா வரக்கூடிய துக்கம்,
நிறைவேறிட்டு நிறைவேறி நிறைவேறி அது நிறைவேறினாலும் இன்னும் நிறைவேறிட்டே இருக்கணும்ன்ற துக்கம், இதுக்கு முடிவே கிடையாது. அதனாலதான் இந்த வாக்கியம் இருக்கு, அகம் அஸ்மி இதி புருஷா, தெளிவா அதுல வரும். உண்மையா அதுதான் ஆத்மானம் சேத் விஜானத்தம். அளப்பரிய ஆத்மான அந்த நிலை விஜானமய கோஷால தங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அகம் அஸ்மி இதி புருஷா, அந்த நிலை நான் கடவுள் தான். எல்லாமே அந்த உணர்வு தான் ஒவ்வொரு உருவத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த உணர்வு தான் ஒவ்வொரு பொருளாவும் இருக்கு. எல்லாமே நான் தான், எல்லாமே எனக்குள்ளதான் அப்படின்ற அந்த உணர்வு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். இல்லைன்னா ஒரு 10 தடவை உங்களை யாராவது பாராட்டி இருப்பாங்க, ஒரே ஒரு தடவை மூஞ்சியை சுழிச்சிருப்பாங்க, அதுக்கே நீங்க துக்கப்படுறீங்க. இந்த 10 தடவை பாராட்டினதெல்லாம் மறந்துடும். அது அந்த மனசு புண்படும். ஏன் மனசு புண்படுது தெரியுமா? உங்களுக்கு அந்த உங்க மனசு மேலேயும் உடம்பு மேலேயும் பற்றுதல் இருக்கு, அதனால மனசு புண்படுது. ஏன் புண்படுது தெரியுமா? இவங்க என்ன புண்படுத்திட்டாங்கன்னு உங்க மனசுல பதிவாகுது, அதனால புண்படுது. இந்த நிலையெல்லாம் கடந்து போகணும். விருப்பு வெறுப்பு, அகாமதா ஸ்ரோதியா, இது 2 தான் நிலை. ஒண்ணு சாஸ்திரத்தெல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பல ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, குரு கிருபால, சாஸ்திர கிருபால, எல்லா ஆத்ம கிருபால, ஈஸ்வர கிருபாவுக்கு தயாராகிருக்கு. அதாவது அனுகிரகத்துக்கு தயாராங்க. பல ஜென்மம் எடுக்கணும், எல்லாத்தையும் தெளிவாயிருக்கு. இல்ல முழுமையான நம்பிக்கை, நான் கடவுள், எல்லாமே கடவுள், அனைத்தும் கடவுள். அந்த உணர்வு உங்களுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். நான் சொல்ற துக்கத்துக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் காரணமே இல்லாம சந்தோஷம் அங்கிருந்து பிறப்பெடுக்கும். அது அங்கிருந்து உற்பத்தி ஆகும். அந்த காரணமே இல்லாத சந்தோஷம் தான் நிலையா இருக்கக்கூடிய ஆனந்தம். அதனாலதான் அதுக்கு காரணமே இல்லாத சந்தோஷம்னு பேர் வச்சிருக்கு. காரணம் இருந்த காரணத்தோட சந்தோஷம் இருந்தா இன்னொரு காரணத்தினால அந்த சந்தோஷம் பறிப்போகலாம். இன்னைக்கு ரொம்ப ஹையஸ்டான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன கதையை சொல்லி உங்களை, ஏன்னா இதைதான் சொல்லணும். இதை நோக்கி தான் இன்னும் அடுத்தடுத்த வாரமெல்லாம் நம்ம இதுலயே தான் இருக்க போறோம். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லலைன்னா மகான்களோட சரித்திரத்தை படிச்சுட்டு அவதாரத்தோட மகிமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குரு பக்தி பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா இருந்தாலும் என்ன உங்களுக்கு தெரியல, கலியுகத்துல எல்லாம் தெரியுது, பின்பற்ற முடியல. எல்லாம் புரியுது, ஆனா அப்பப்போ புரியாத மாதிரியும் இருக்கு. மாயைங்கிற அந்த மேகம் மட்டும் அந்த நட்சத்திரத்தையும் அந்த சந்திரனையும் மறைச்சிடுது, சூரியனையும் மறைச்சிடுது. அந்த பிரகாசத்தை ஒளிர விடாம அது ஒரு தடங்களாவே திரையிட்டு மறைக்குது. அதனாலதான் ரொம்ப தெரியும். அகம் அஸ்மி இதி புருஷா கிம்மிச்சா கஷ்ய காமே. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க ஆசைப்படுவீங்க? காமே கிம்மிச்சா, இச்சாங்கிறது ஒண்ணு இருக்காது. இச்சை அப்படின்னா ஒரு ஆசை, வீடு கட்டணும்னு ஆசை. செங்கலும் நான் தான், வீடு கூட என்ன, அந்த வீடும் நான் தான், தரையும் நான், இந்த பூமியும் நான் தான், ஆகாயமும் நான் தான், பஞ்சபூதமும் நான் தான், எல்லாமே நான் தான். நான் மூலத்திலிருந்து அதை யோசிக்கும் போது, கடவுளோட நிலையிலிருந்து யோசிக்கும் போது எல்லாமே நான் தான். இப்போ மறுபடியும் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படணும். கட்டணும்னு விதி இருந்தா அதுங்க நம்ம இங்க வாழ்றதுக்கு பூமாதேவியோட அனுகிரகத்துல எதை பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்துட்டே இருக்கு. அந்த ஆசையை நோக்கிய ஒவ்வொருத்தரோட பயணமும் இருக்கு. வாழ்வின் ஆதாரத்தை நோக்கி ஒவ்வொருத்தரோட பயணம் இருக்கும்போது அது வாழ்வாதாரமா மாறிடுது. ஆனா வாழ்க்கைக்கு யார் ஆதாரமா இருக்கா, அந்த ஆதாரத்தோட நிலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையின் வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணும்போது அது பெரிய நிலைக்கு நம்மளுக்கு உண்மையா அந்த வாழ்க்கையோட வாழ்வியல், the way we live, அந்த நிலைக்கு அது எடுத்துட்டு போகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கடைசியில் அது என்ன வருது, ஷரீரம் அனுசன்னார்வே அப்படின்னு எல்லாமே அந்த உடம்புங்கிற அந்த நிலையில இருக்கும்போது தான் இந்த துக்கெல்லாம் வருது. இந்த உடம்பு இயக்கிறது என்ன, மனசு. அதனாலதான் அந்த வேதனை எல்லாம் வருது. இப்போ கிம்மிச்சா காம கஷ்ய காமே சரீரம் அனுசங்கார்வேத். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஏன்னா அந்த பாவத்துல, இந்த தேக பாவத்துல இருந்து வரும்போது தான் தெய்வ பாவத்தை உணர்த்த முடியும். அப்போ இந்த விஷயத்தை உணரணும்னா நான் ஆத்மா, நான் எனக்கு துக்கமே இருக்கக்கூடாது, சுக துக்கம் என்ன வந்து சந்திக்கவே கூடாது.
அந்த சுக துக்கத்தை அந்த அனுபவம் என் மனசுல பதிவே இருக்கக்கூடாது, பதியவும் கூடாது அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கணும்னா ஒரே விஷயம் தான், இந்த 4 நிலையை கடந்து போகணும். இன்னைக்கு பிரதானமா கலியுகத்துல எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன், பிரிய பகாரு பேசும்போது சொல்லியாச்சு. இப்போ பஜனையில் உட்காரும்போது என்ன நடக்குது, என்னைக்குமே சகஜ சமாதியில இருக்கிற இந்த அவதாரம், இந்த ஆத்மா பாவ சமாதிக்கு போகுது. இந்த பாவ சமாதியால உங்க எல்லாத்துக்கும் பாவ ரோகம் இருக்கு. பாவ ரோகம்னா உங்களோட உணர்வுல கொஞ்சம் குறைகள் இருக்கு. இப்போ ரோகம் என்ன, நோய். ஏதோ ஒரு குறைபாடு இருந்தாலும், இல்ல ஒருவேளை அதிகமா இருந்தாலும் அது ஒரு குறைபாடு தான். அதனாலதான் நம்ம என்ன அந்த குறைபாடு என்ன சொல்றோம், நோயின்னு சொல்றோம். அப்போ இப்போ உடம்பு நோய் இருக்கு, தேக ரோகம் இருக்கு, மன ரோகம், மன நோய் இருக்கு. அந்த மன நோய்க்கும் இந்த உடம்பு ரோகத்துக்கும் தேக ரோகத்துக்கும் என்ன மூல காரணம்னா பாவ ரோகம். இந்த பாவ ரோகத்தோட வைத்தியம் பஜனையில் உட்காரும் போதே நடக்குது. ஒன்றும் பேச வேண்டாம், ஒன்றும் நீங்க உங்க மனசை லயமாகிறதுக்கு இந்த பாவ சமாதி மூலியமா உங்க எல்லாத்துக்கும் பாவ ரோகம் நடக்குது. நீங்க கஷ்டப்பட்டு மெடிடேஷன் எல்லாம் தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம், தலைகீழா நின்று சர்க்கஸ் எல்லாம் பண்ணி யோகா எல்லாம் பண்ண வேண்டாம். அதையும் தாண்டி பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கூட எதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்த உயர்வான விஷயத்தை அடையிறதுக்காக தானே பூஜை பண்றீங்க. அந்த பூஜை இந்த பூஜை எல்லாம் கூட பண்ண வேண்டாம். அந்த பரமாத்மாவோட அந்த பிரசன்ஸ்ல இந்த பஜனையெல்லாம் கேட்கும் போது இந்த பாவ சமாதி, என்னைக்குமே சகஜ சமாதியில இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பாவ சமாதிக்கு போய் உங்க பாவத்துக்கு ரோகம் நடந்துடும், ரோக நிவாரணம் நடந்துடும், மருந்து கிடைச்சிடும். அதுதான் மெடிசன். மெடிசன் சொன்னார், அதுதான் பெரிய மெடிசன். இதுதான் பெரிய மெடிசன். என்ன, சின்னே பண்ணாம இருக்கக்கூடிய மெடிசன். இன்னும் பாவமே பண்ண மாட்டீங்க, சின்னே இல்லை. அதுவும் தாண்டி உங்க மனநோய்க்கும் மனநோய் மூலியமா வரக்கூடிய உங்க உடம்பு நோய்க்கும் இங்க உட்கார்ந்தாலே வருமுன் காப்போம்ன்ற மாதிரி அதுவும் நடத்துறது. அதுவும் ரெண்டும் நடக்குது. அப்போ மனநோயும் நிவர்த்தி ஆயிடுது, உடம்பு நோய்க்கும் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருது. அது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பாவ ரோகம். பாவம் என்ற பாவம் என்பது உணர்வு. அந்த தெய்வ உணர்வு இல்லாம இருக்கு, அந்த அளப்பரிய அன்பு இல்லாம இருக்கு. அளப்பரிய அன்பு இல்லாம இருக்கிறதே பெரிய நோய், பெரிய நோய். இன்னைக்கு தரித்திரம்னு யாரு சொல்றாங்க தெரியுமா? ஐயோ, சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, கடன்ல இருக்காங்க, ஒன்றது கூட சின்ன வீடு இல்லை, மேல தலை மேல கூரை இல்லை, ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தரித்திரம். கரெக்டு தானே? உண்மைதானே? இதெல்லாம் தரித்திரம் தானே? ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா கிடைச்சது எல்லாத்தையும் தப்பா பயன்படுத்துறதுனாலையும் சரியா பயன்படுத்தாதனாலையும் வந்தக்கூடிய வினை, அதுதான் கர்ம வினைன்னு சொல்றோம். அதுக்கு இந்த தரித்திரம் ஒரு அனுபவமா வழங்கப்பட்டிருக்கு, தண்டனையா கிடையாது. என்னைக்குமே எதையும் தண்டனையா நினைக்காதீங்க, எல்லாமே ஒரு அனுபவம், எல்லாம் ஒரு பாடம். அது அந்த நிலையில வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அது மட்டும் தான் தரித்திரமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அன்பு நிறைவா இல்லாம இருக்கிறதும் தரித்திரம் தான். அந்த அன்பு அப்பப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறதும் தரித்திரம் தான். எல்லாத்துக்கும் அன்பு செலுத்த முடியலனாலும் தரித்திரம் தான். கோபத்திலையும் வெறுப்புலையும் வன்மத்திலையும் பழிவாங்குற குணத்திலையும் பேராசையில இருக்கிறதும் தரித்திரம் தான். இது இன்னொரு தரித்திரம். அதாவது உடம்புக்கும் மனசுக்கும் தான் தரித்திரம், இது ஆத்மாக்கே தரித்திரம். ஆத்மாக்கே தரித்திரம் இது. நீங்க அது மூலம் சொல்லணும், நானும் தரித்திரம். நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஐயோ, எனக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் அன்பு செலுத்த முடியலையே. எல்லாமே கடவுளோட படைப்புல, எல்லாமே கடவுளோட அங்கம் தானே. ஏன் இந்த அன்பு எனக்கு வரல? ஏன் அன்பு குறைஞ்சிட்டே இருக்கு? இது நிறைவா வச்சுக்கிறதுக்கு, அந்த அளப்பரியா அன்புல இருக்கிறதுக்கு, நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றல உணர்றதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கேன்? ஏன் இந்த குறைபாடு எனக்குள்ள இருக்கு? வேற உடல் ரீதியான குறைபாடு இருந்தா மருத்துவர்கிட்ட போயிடலாம், மன ரீதியான குறைபாடு இருந்தா மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போகலாம். இல்லை, அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்கே தான் வரணும். இது குரு தான் மைண்டை ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் அதையும் தாண்டி இந்த குரு எதை சொல்றாரு? உங்களோட ஆத்மா, உங்களோட மனதை, உங்க ஆத்மா மூலியமா அந்த சக்தியை நீங்க எடுத்து உங்க மனது மூலியமா உங்க உடம்ப சேவைக்கும்
இல்ல எல்லாத்தையும் அன்பு காட்ட முடியலன்னா அதுவே பெரிய குறைபாடு. அந்த குறைபாடை நீங்க ஒரு நாளும் அந்த குறை எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்குண்டான முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? அந்த பயிற்சியில நிரந்தரமா உங்க மனசு நிலையா இருக்கா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மை சொல்றேன், தரித்திரம் வேறு இன்னைக்கு நாராயண சேவை நடக்குது. எல்லாம் தரித்திர நாராயணத்துக்கு நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். லக்ஷ்மி நாராயணா தரித்திர நாராயணனுக்கு சேவை பண்றாரு. இது மட்டும் இல்லை, ஆனா லக்ஷ்மி இருக்கிற அந்த நாராயணனுக்கு லக்ஷ்மி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரியலன்னா லக்ஷ்மி இருந்தும் தரித்திர நாராயணன் தான். லக்ஷ்மி இருந்தும் தரித்திர நாராயணன் தான். இதுதான் ஒவ்வொருத்தரும் புரியும். உங்களால உங்களை நீங்க யாருன்னு உங்க மூலத்தை உணர முடியலன்னா, அளப்பரியா அன்புல இருக்க முடியலன்னா, கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியலன்னா, நல்ல ஒழுக்கத்துல இருக்க முடியலன்னா அதுவே பெரிய தரித்திரம். உங்ககிட்ட பொருள் ரீதியான வசதி வாய்ப்பு எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு தரித்திரம். அரண்மனையிலேயே இருந்தாலும் நீங்க தரித்திரம் தான். இதுதான் சத்தியம். அரண்மனையிலே இருந்தாலும் தரித்திரம் தான். அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தாலும் தரித்திரம். பணத்தோட ஆழத்துல மெதட்டு இருந்தாலும் நீங்க தரித்திரம் தான். இதுதான் உணர்வு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இதுதான் முதல் நிலை. முதல் நிலை அகம்பாவம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், எவ்வளவு அகம்பாவம் அவங்களுக்கு, எவ்வளவு கர்வம் அவங்களுக்கு அப்படின்னு. அகம்பாவம்னா நான், உடம்பு, மனசுங்கிற அந்த உணர்வு. இந்த 4 பாவத்துக்கும் பாவ ரோகம் வைத்தியம் நடக்கும். நாலு பாவத்துக்கும் பாவரோக வைத்தியம் நடக்கணும். அப்போ அகம்பாவம் எப்ப போகும்? எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த அகம்பாவம் போனாதான் ஒவ்வொருத்தரும் ஆத்ம பாவத்தில் இருக்க முடியும். இந்த ஆத்ம பாவம் போனாதான் சர்வாத்ம பாவத்தில் இருக்க முடியும். இது 3வது நிலை. இந்த சர்வாத்ம பாவம் போனாதான் சர்வாத்மக பாவத்தில் இருக்க முடியும். இந்த 3 நிலை இருக்குல்ல, இந்த முதல் நிலையை தவிர்த்து, இந்த அகம்பாவத்தை தவிர்த்து அடுத்த நிலைக்கு ஒரு ஆத்ம பாவத்துல வந்துடுச்சுனாலே அதுல இருந்து அந்த ஆத்மா எந்த ஒரு பாவ காரியத்தையும் செய்யாது. இந்த உலக ரீதியான விஷயத்து மேல அது அந்த பற்றுதல் இருக்காது. அந்த ஆத்மாவால யாருக்கும் உபத்திரம் இருக்காது. அந்த ஆத்மாவால, அந்த ஆத்மாவோட அன்பால எல்லாத்துக்கும் ஒரு மனமாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும். அதுக்கப்புறம் 3வது நிலை, 4வது நிலை, அது கொஞ்சம் உச்சபட்ச நிலை, அது பார்க்கலாம். முதல் நிலையிலேருந்து 2வது நிலை வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த முதல் அகம்பாவத்திலேருந்து ஆத்ம பாவத்துக்கு வர்றதுக்காக தான் இந்த பாவரோகம் வைத்தியம் பண்றதுக்காக இந்த பூஜைகள், இந்த சத்சங்கம், பஜனை, கீர்த்தனைகள், இதெல்லாம் சொன்ன மாதிரி நர்த்தகிய ஸ்திரமா உட்கார வைக்கிறதுக்காக. நர்த்தகின்னா அங்கங்க தாவிக்கிட்டு இருக்க இந்த மனசை ஆடுறாராமான்னு ஒரு இடத்துல குச்சியை வச்சு, தண்டத்தை வச்சு நிற்க வைக்கிறது. இதெல்லாம் ஒரு விதத்துல பயிற்சி, இந்த குரங்கு மனசை கட்டுப்படுத்துறதுக்கு. அதுக்கு உண்டான அந்த பிரயத்தனத்துல ஈடுபடும் போது படிப்படியா அகம்பாவத்திலிருந்து ஆத்ம பாவத்திற்கு மனசு வரும். அகம்பாவத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, துஷ்கர்மங்கள் ஒண்ணு. துஷ்கர்மம் பண்ணா அதுக்குண்டான என்ன, பகவத்கீதையில ஒரு வாக்கியம் இருக்கு, மாயா பிரிதா ஞானா அப்படின்னா, மாயையில முழுமையா இருந்துட்டு அதுவும் ஒரு ஞானத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை சொல்ற உணர்வுலயே இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வாக்குவாதத்திலேயே ஈடுபட்டு இருப்பாங்க. விதண்டாவாதமே அவங்களோட வாழ்க்கையின் லட்சியமா இருக்கும். எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற அகங்காரம் இருக்கும். இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க அறியாமையில பண்ணக்கூடிய செயலெல்லாம் துஷ்கர்மம். அடுத்தவங்களுக்கு உபத்திரமாகவும், அடுத்தவங்களுக்கு தொந்தரமாகவும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற ஒரு செயலாகவும் இருக்கு. நம்ம வரலாறுல நிறைய படிச்சிருக்கோம். எதுக்காக அந்த ராஜ்யத்தை மேல ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, எதுக்காக இவ்வளவு பேரை கொன்னு குவிச்சாங்க, எந்த ஒரு இதுக்காக இந்த இவ்வளவு படை வீரர்கள் அங்க போய் அந்த ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னா, சின்ன ஒரு ஆசை தான். பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை. இதனாலதான் அதெல்லாம்
எல்லாமே நானும் போது எது பத்தியும் ஆசைப்படக்கூடாது. ஆனா அறியாமையினால அந்த மாயையோட அறிவால இவ்வளோ தப்பான விஷயங்கள் எல்லாம் பூலோகத்துல நடந்துட்டு இருக்கு, நடந்திருக்கு, நடக்கும் போகுது. அது மாயையோட வேலை. இந்த அகம்பாவத்திலேயே ரெண்டு வகைகள். ஒண்ணு துஷ்கர்மம் பண்றவங்க. துஷ்கர்மம்னா அவங்க பண்றதே அவங்களுக்கு சரியா தவறான கூட தெரியாது. அந்த நிலையில அவங்க எல்லா செயலும் செய்வாங்க. அதுக்கு உண்டான பிரதிபலன் கர்மா அவங்களுக்கு பரமாத்மா உள்ள இருந்து எல்லாத்துக்கும் அவங்களோட கணக்கெல்லாம், புண்ணிய கணக்கு பாவ கணக்கு எல்லாத்தையும் குறிக்க வச்சு அந்தந்த நேரத்தை அதுக்கு உண்டான பலனை கொடுப்பாரு. இதைதான் நம்ம என்ன சொல்றோம், அறியாமையில தண்டனைன்னு சொல்றோம். இதுவும் பாவம். இதெல்லாம் பாவம் பண்ணதுக்கு அவங்க அந்த ஆத்மா பண்ணக்கூடிய அந்த ஆத்மா அனுபவிக்கக்கூடிய ஒரு 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 அனுபவம், அவ்வளவுதான். அதை நம்ம துக்கம், வேதனை, தண்டனைன்னு சொல்றோம். அதுவும் ஒரு அனுபவம். அதெல்லாம் கடந்து வரணுன்றது. அடுத்தது சத்கர்மம். சத்கர்மம் பண்ணாலும் அகம்பாவம் இருக்கு. அது இருக்கானா? இங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்லது பண்ணாலே சொல்லி காட்டுறது, நல்லது பண்ணிட்டே இருக்கணும்னு போது அந்த அந்த புகழ்ச்சிக்கும் அடிமையாகி நான் தான் பண்ணேன்னு அவங்களையே தலையில தூக்கி வச்சுட்டு பண்றது. இது நல்லது பண்ணாலும் இந்த சொல்லி கொட்டுற புத்தி, எனக்கு இந்த புகழ்ச்சி வேணும்னு சொல்றது, மனசு சமநிலையில பக்குவப்படாம இருக்கிறது, இதெல்லாமே சத்கர்மத்துல வரக்கூடிய அகம்பாவம். அப்போ ரெண்டு அகம்பாவத்துல ரெண்டு பிரிவு. துஷ்கர்மம் அது சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா புண்ணியம் பண்ணாலும் அந்த புண்ணியத்தை நான் தான் பண்ணேன், என் மூலியமா தான் நடந்தது, என்னாலதான் பண்ண முடியும், என்னால மட்டும்தான் இது பண்ண முடியும், என்னால மட்டும்தான் பண்ண முடியும், இதெல்லாம் இதுவும் அறியாமையில ஒரு பாகம் தான். இந்த நிலையெல்லாம் பாருங்க, துஷ்கர்மம் பண்ணி தவற உணர்ந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த அகம்பாவத்திலேயே சத்கர்மமும் பண்ணி அது அந்த நிலையும் கடந்து போகும்போதுதான் ஆத்மபாவம் வரும். ஆத்மபாவம் வரும்போதுதான் ஒவ்வொருத்தரும் கர்ம யோகி ஆகுறாங்க, கர்ம யோகியும் கர்ம யோகினியும் ஆகுறாங்க. அந்த ஆத்மபாவத்துல இருந்துதான் அடுத்த நிலையா இருக்கக்கூடிய சர்வாத்ம பாவம். எல்லாமே நாங்க கர்ம யோகியா இருக்கும்போது எல்லாமே நான் தாங்கிற உணர்வு வராது. எல்லாம் என் மூலியமா கடவுள் பண்ணாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, இந்த நிலை வரும். நீ எதையும் செய்பவன் அல்ல, நீ எதையும் அனுபவிப்பவன் அல்ல அப்படின்ற அந்த நிலை தான் வரும். ஆனா அந்த மூணாவது நிலை சர்வாத்ம பாவம் போகும்போதுதான் எனக்காக தான் எல்லா கடவுளோட அங்கனும்போது கடவுள் என் மூலியமா இன்னொரு கடவுளுக்கு செஞ்சிருக்காரு, அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்போதே அந்த ஆனந்தம் கிடைக்கும். கடவுள் இதையும் கருவியா பயன்படுத்திட்டு இன்னொரு கருவி, அவரோட கருவி தான், அவரோட அங்கம் தான், அவரோட ரூபம் தான், அவரோட சொரூபம் தான், அதுக்கு ஒரு சேவையை பண்ண வச்சிருக்காரு அப்படின்ற அந்த புரிதல் வரும். சர்வாத்மக பாவத்துல நாலாவது நிலையில நீங்க வாழும் கடவுளா, வெறும் உணர்ந்த கடவுளா மட்டும் கிடையாது, வாழும் கடவுளா, நடமாடும் கோயிலா, எல்லாமே நான் தாங்கிற இந்த உணர்வு தான் ஒரு உருவம் எடுத்து அந்த வடிவத்துல இருக்கு, இந்த வடிவத்துல இருக்கு. ஏன்னா எல்லாமே அன்பின் வடிவங்கள், எல்லாம் ஆத்மஸ்வரூபங்கள். அந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு பேரானந்தம், ஆத்மபாவத்திலேயே பேரானந்தம் வந்துடும், கோஷமய ஆனந்தம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சர்வாத்ம பாவத்திலையும் சர்வாத்மக பாவத்திலையும் அந்த பேரின்பத்தின் நிலை இன்னும் போக 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 பரமானந்தத்துக்கு எடுத்துட்டு போயிடும். இப்போ ஆனந்தத்திலும் நிறைய வகை இருக்கு. மனுஷ ஆனந்தத்துல இருந்து பரமானந்தம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், தேவேந்திர ஆனந்தம். இதுல இன்னைக்கு தான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கு, அது பெரிய டாபிக், அது வேண்டாம். இந்த நிலை ஆனந்தம், ஆனந்தத்தில் அந்த ஸ்டெப் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பாவத்துல நீங்க இருக்கீங்களான்னு நீங்க பார்க்கணும். இந்த சுய விசாரணை உங்களுக்குள்ள நடக்கணும், சுய கவனிப்பு இருக்கணும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன் அவங்க மேல எனக்கு கோபம் வந்துச்சு, ஏன் அது மேல எனக்கு ஆசை வந்துச்சு, ஏன் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என் மனசு புண்படுது, ஏன் அவங்க மேல வெறுப்பு வருது, ஏன் அவங்க மேல எனக்கு பாசமும் வருது, பட்டுதல் பாசம், அன்பு வருது. ஏன் அன்பு வருதுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது கடவுளோட இயல்பு. எல்லா அன்புக்காக தான் சிருஷ்டி படைக்கப்பட்டு. ஏன் அளப்பரியா அன்பு வரலன்னு கேட்கணும். ஏன் இவங்க மேல மட்டும் எனக்கு அன்பு இருக்கு, ஏன் இவங்க மேல அந்த அன்பை கொடுக்க முடியல? அன்பை பிரிச்சு ஏன் நம்ம கொடுக்குறோம்? அன்பு முழுமையா கொடுக்கணும் ஒண்ணு வேதம் சொல்லுது, நம்ம ஏன் பிரிச்சு கொடுக்குறோம்? குணதீத்தம், குணரகிதம்,
காமரகிதம் அவிச்சனம் சூக்ஷ்மாதாரம் பிரத்யக்ஷ வரதனம் அனுபவ ரூபம் அனந்த பிரேமம். இதுதான் அன்பின் விளக்கம். நான் சொல்றது அன்பின் விளக்கம். அன்பின் வடிவம் நீங்க தான். அந்த அன்புக்கு விளக்கம் இதுதான். குணங்கள் எல்லாம் கடந்து எல்லாத்துக்கும் அந்த அன்பை கொடு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த அன்பை கொடு. அதையும் தாண்டி கொடுத்துக்கிட்டே அது வளர்ந்துகிட்டே இருக்கும். பிரத்யக்ஷ வர்தனம். பிரிச்சு கொடுக்காது. சொத்தை தான் பிரிச்சு கொடுக்கலாம், பொருளை பிரிச்சு கொடுக்கலாம், பங்கிட்டு கொடுக்கலாம். அன்பை முழுமையா கொடு, முழுமையா கொடு, முழுமையா கொடு. சூக்ஷ்மமா ஒரு உணர்வா இருக்கக்கூடிய அனுபவத்தை ஏதோ ஒரு உருவம் மூலியமா வெளிப்படுத்து. முழுமையா அந்த உணர்வோடவே நீ அந்த ஐக்கியமாயி அந்த நிலையில எல்லாத்துக்கும் வாரி வாரி அது கொடு, அனுபவிச்சு கொடு. அனுபவ ரூபம் அனந்த பிரேமம் மடப்பரியா அன்பு. இதான் சொல்றேன். எல்லாத்தையும் சும்மா அப்படியே சரித்திரத்தை கேட்டுட்டு உபன்யாசத்தை கேட்டுட்டு உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போய் செருப்புக்காக எல்லாம் சண்டை போடுவாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் நாமத்தை போட்டுட்டு திருப்புராத்துக்க போட்டுட்டு அப்படியே போய் அப்படியே அதாவது இங்க உட்காந்து எல்லாம் கை தட்டிட்டு பஜனை பாடிட்டு ஆடிட்டு பாடிட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? மனசு சமநிலை இல்லை அர்த்தம். இதுதான் நீங்க எல்லாம் இருக்கு. நான் அது குறை சொல்லல, அது மாயையோட வேலை. நல்ல காரியம் பண்ணும் போதும் அகம்பாவம் இருக்கு. அதை தாண்டி போகணும்னா ஒவ்வொருத்தரும் கர்ம யோகியா, அகம்பாவம் போகணும்னா கர்ம யோகியா மாறணும். ஆத்மபாவம் போகணும்னா உண்மையா எல்லாமே கடவுளா பார்க்கணும். சர்வாத்ம பாவம் வரணும்னா கடவுள் தான் எல்லா வடிவத்திலையும் எல்லா உருவத்திலையும் உருவமாகவும் அருவமா இருக்கிற அந்த முழுமையான அந்த ஞானம் எப்பவுமே மனசுல பதியணும். சர்வாத்மக பாவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, எதுவும் தெரிஞ்சிக்கக்கூடிய அவசியம். அது வரைக்கும் அனுபவம் வேணும். ஔவையார் சொல்லுவாங்க, என் எழுத்து இகலேல் ஆத்திச்சூடியில இருக்கு. அதெல்லாம் என்னன்னா இந்த நிலை அடையிற வரைக்கும் அதுதான் இன்னைக்கும் சொல்லி வச்சுட்டாங்க. என் எழுத்து இகலேல் என்ன, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. அந்த மாதிரி நீ படிக்கக்கூடிய விஷயத்த தயவு செய்து நிறுத்திடாத. நெவர் ஸ்டாப் லேர்னிங். அதுதான் என் எழுத்து இகலேல். இது வாழ்க்கை ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும். துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும், வேதனையை கொடுத்துட்டு இருக்கும், கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும், சங்கடத்தையும் கொடுக்கும், சிற்றின்பத்தையும் கொடுக்கும். எல்லாமே ஒரு அனுபவம். உன் மனசை பக்குவப்படுத்து. இதுலெல்லாம் நான் தவறு செஞ்சிருக்கேன், எப்படிலாம் அந்த தவறை திருத்தி நான் மேல வரலாம், அந்த நிறைவான அன்பு இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். தாழ்வு மனப்பான்மையில இருக்காத, உயர்வான மனப்பான்மையிலும் இருக்காது. தாழ்வு மனப்பான்மையும் அகங்காரம். நான் பிரயோஜனமே இல்லாதவன், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, தட்ஸ் இட் சுவாமி, ஐம் டன். எனக்கு புரியல, தட்ஸ் இட் சுவாமி டன்னுன்னா என்ன? ரொம்ப துக்கத்துல அனுப்புவாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும். கடவுளை உணர்ற வரைக்கும் எதுவுமே டன் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவுதான். முடிஞ்சதுன்னா இந்த பிறவியும் முடிச்சிருக்கலாம், இந்த பிறவி இந்த தேகம் போயிருக்கலாம், மறுபடியும் தேகம் இன்னொரு ஆத்மா இன்னொரு தேகத்தை எடுக்கும். அதை உணர்ற வரைக்கும் மாயை உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை உணர்ந்துட்டேன்னா மாயையே உங்களுக்கு வழிவகுக்கும். அப்போ ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப அரிதது. நான் உயர்வுடைய சரித்திரத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லும் போது நான் சொன்னேன், அரிதது மானிடப்பெரு. அதுலயும் அரிதது. கூன் குருடு பேடு சேவுடு நீங்கி பிறத்தல் அரிது. அதுலயும் அரிதது. கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. அதுலயும் அரிதது. தவமும் தானமும் தான் செயல் அரிது. கல்வியும் அதுலயும் மானிட பிறகு அரிது. அதுலயும் என்ன, கல்வியும் ஞானம் வேணும். வெறும் கல்வின்னு மட்டும் சொல்லல ஔவையாரு, ஞானம், உன்னையே நீ அறியக்கூடிய கல்வி, இதுதான் பெருசுங்கிறான், அரிதுங்கிறான். அரியது கேட்பின் வரிவெடி வேளா. முருகப்பெருமான் கேட்கிறாரு ஔவையார் கிட்ட. முருகப்பெருமான் கிட்ட தெரியாதுதா? முருகப்பெருமான் ஔவையாரை பார்த்து கேட்கிறாரு, அவங்க வாயால வரணும்னு. அப்ப அது சொல்றாங்க அரிது. அதுல என்ன சொல்ற, மானிட பிறவி மனுஷ ஜென்மம் ரொம்ப அரிது. அதுலயும் கல்வியும் ஞானமும் இருக்கக்கூடியது. அது ஒரு குரு சார்ந்து இருக்கும் போதுதான் உங்களை அறியக்கூடிய அந்த பராவித்யா, பரமாத்மாவோட வித்யாவும் பிரம்ம வித்யாவும் ஆத்ம வித்யாவும் உங்களுக்கு தினந்தோறும் அது வழங்கப்படும்.
ஏதாவது தட்சிணை கொடுத்து வாங்குறீங்களா? ஏதாவது ஃபீஸ் கட்டிட்டு வாங்குறீங்களா? ஏதாவது கோர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கா? அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா? டியூஷன் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், சத்சங் ஃபீஸ் எல்லாம் இருக்கா? ஆத்மா வித்யாக்கு எந்த ஃபீஸும் இல்லை. ஏன்னா அது உயர்வான நிலை. அது ஆத்மானு உணர்ந்த அந்த குரு மூலியமா தான் உங்களுக்கு வழங்கப்படுது. ஏன்னா மீதியெல்லாம் ஃபீஸ் கொடுத்து வாங்கினா, ஃபீஸ் கொடுத்து கத்துக்கிட்டா, அந்த ஃபீஸை கட்டி நான் படிச்சிருக்கல, அது எப்படியும் வசூல் பண்ணணுங்கிற மனசு இருக்கும். அதுக்கு பொருள் ரீதியான கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து நான் டாக்டர் சீட் வாங்கியிருக்கேன். எப்படி பணத்தை பார்க்கணும்? மோட்டிவேஷனே எங்க இருக்கு? அது உற்சாகம் எங்க இருக்கு? பணம் கொடுத்துருக்கேன், பணத்தை எடுக்கணும், இப்படிதான் இருக்கு. ஆனா ஆத்ம வித்யா அப்படி கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாம அந்த குருவோட கிருப்பையில அவர் உணர்ந்த சத்தியத்தை உங்களுக்கு பாரபட்சமே இல்லாம அது வழங்கும் போது நீங்க அது அந்த நிலை தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ஆத்ம வித்யாவும் பிரம்ம வித்யாவும் அதை நீங்க வாங்குறதுக்கு தயாரான ஒரு கதாபாத்திரமா இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு மனசு சுத்தமாகாம அது ஆத்ம வித்யாவை போதனை பண்ணா கூட அது நிக்காது. உங்களுக்கு பாத்திரத்துல பால், சுத்தமான பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் சொல்லக்கூடாது, ஒரு துளி அழுக்கிறதா கூட பால் கெட்டு போயிடும். அப்போ இப்போ நடக்கக்கூடிய சத்சங்கங்கள், இங்க நடக்கக்கூடிய சேவா எல்லாமே உங்களோட மனசை சுத்தம் பண்றதுக்காக, சுத்தம் பண்ணி ஒரு நாள் அந்த முழுமையா அந்த அனுகிரகத்தை உங்களுக்கு வளர்ந்ததுக்காக. இதுதான் அந்த நிலை. இந்த நிலையில ஔவையார் சொல்றது அரிது. கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. அது மட்டும் இருந்தா மட்டும் போதாது. கல்வி சரி படிச்சுட்டோம், ஞானம் தெரியும், நான் ஆத்மா தான், நான் கடவுளோட அங்கம் தான், சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா நடக்குமா? தானமும் தவமும் தான் செய்ய அரிது. அது இப்ப நடந்துட்டே இருக்கு. தானம் பண்ணிட்டே இருக்கும், எல்லாமே கடவுளோட அங்கம் சொல்லி தானமும் தவமும் தான் செய்ய அரிது. அது இதெல்லாம் இங்க நடக்கும் போது இங்க அரிதான விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு அவதாரத்தோடு இருக்கும்போது. அப்போ அரிது பண்ணக்கூடிய நீங்க தான் உண்மையா அரிது பண்ணறதுக்கு உத்வேகம் உற்சாகம் கொடுக்கறேன்னா அரிதிலும் அரிது. The rare among the rarest, you are the rarest. இதுதான் பெரிய பாக்கியம். இது வெளியில போனாலாம் உங்களுக்கு யாரும் இதுக்கு உங்களை புகழ்ந்து சொல்ல மாட்டாங்க. எப்படி? ஏன்னா உங்களுக்கு உண்மையான சத்தியமே தெரியாம அது பொருள் ரீதியான பற்றதெல்லாம் மனசு இருக்கு. யார் புகழ முடியும்? அவதாரத்தோடு இருக்கீங்களா, சத்குருவோட இருக்கீங்களா, சச்சிதானந்த குருவோட இருக்கீங்களா, ஆத்மா வித்யாவை சொல்றாரா இல்லையோ இவ்வளவு பாக்கியம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா வித்யானே தெரியாதவங்களுக்கு, பிரம்ம வித்யாவை புரியாதவங்களுக்கு, உலக ரீதியான வாழ்க்கையில மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த உணர்வோட மகிமையும் இந்த பெருமையும் தெரியாது. அரிதான விஷயத்தையும் அவங்களுக்கு புரியல. நான் தான் சொல்றேன், அரிது மானிடர், அதுலயும் அரிது கல்வியும் ஞானமும், அதிலும் அரிது தானமும் தவமும். இங்க இருக்கிறது தவம் செய்யற மாதிரி, இங்க பண்ணக்கூடிய அனைத்து சேவைகளும் அது தானம். இதுதான் அரிதிலையும் அரிது. அப்ப பெரிது எது அப்படின்னா, உண்மையா ஔவையார் சொன்ன மாதிரி பெரிது எதுன்னா இந்த இதெல்லாத்தையும் பண்ணிட்டு உணர்ந்த தொண்டர்கள், இந்த சேவை மக்கள் எல்லாத்தையும் அவங்களோட புகழ்ச்சிய கடவுளே இந்த ரூபத்துல, மனுஷ ரூபத்துல வந்து உங்களாலதான் நடக்குது, உங்க மூலியமா தான் நடத்தணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றது, இதுதான் பெரிது. தொண்டரின் புகழ் பாடுவதே பெரிய, கடவுளுக்கு அடிமையா இருப்பதே ரொம்ப பெரிது. ஒரு குருவுக்கு அவங்களோட சுய விருப்பத்தை தியாகம் பண்ணி அடிமையா இருப்பதே ரொம்ப பெரிய, வேற பெரிதெல்லாம் இல்லை. வேற பொருள் ரீதியான பெரிதோ அதிகாரமோ பணமோ அதெல்லாம் பெரிது கிடையாது. அது ஔவையார் சொல்லவே இல்லை. இங்க எங்கேயாவது பணம், அதிகாரம், நாட்டை ஆள்றது, இப்படி எல்லாம் வாழ்றது, அதை பத்தி சொல்லியிருக்காங்களா? இதுதான் அரிது. இந்த அரிதும் பெரிதும் தினமும் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் அரிது, நீங்க தான் பெரிது. இதைதான் நீங்க உணரணும். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் கர்ம யோகினியா மாறணும். அதுக்கு நீங்க அகம்பாவத்திலிருந்து வெளியே வரணும். ஆத்ம பாவத்துல வந்தா அடுத்தபடி மூணாவது சர்வாத்ம பாவம், சர்வாத்மக பாவம், அது 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 படிப்படியா உங்களுக்கு வந்து சென்றுடும். உடனே அது வராது, படிப்படியா அந்த நிலையை அடைச்சிடும். அந்த நிலையில ஆடும்போது தான் உங்களுக்கு காரணமே இல்லாத சந்தோஷம், ஆனந்தம் கிடைக்கும். இப்போ கர்ம யோகி
இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரியணும். ஒரு சின்ன கதை இருக்கு. பிரம்மானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த சிஷ்யர்ல ஒரு சிஷ்யர் விவேகமதி. அந்த விவேகமதி சின்ன வயசுலயே அந்த குருவோட சார்ந்து இருந்தார். அவருக்கு இந்த ஆசை, உயர்ந்த ஆத்ம வித்யாவை குரு கிட்ட இருந்து கத்துக்கணும், குருவோட கிருபா எனக்கு கிடைக்கணும், குருவோட அனுகிரகத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்கணும், இன்னும் பிறவியே இல்லாத நிலை வேணும், நான் இங்க இருக்கும் போது பாவம் பண்ணவே கூடாது, புண்ணியம் பண்ணாலும் புண்ணியத்தை நான் பண்ணேன்னு என்கிட்ட வச்சுக்க கூடாது, அந்த சமநிலையில புத்தி இருக்கணும், எல்லா காரியத்தையும் சர்வ கர்ம பாகவத பிரீத்தியம் கடவுளோட திருப்திக்காக நான் பண்றேன்னு அன்ற உணர்வுலேயே நான் எல்லாம் செய்யணும் பண்ணணும். அதுக்கு நான் மோகத்தை விட்டு மோட்சத்தை அடையணும், ஜீவ முக்த நிலையில் இருக்கணும். இதுதான் உயர்ந்த ஆசை. இந்த ஆசையில அந்த சிஷ்யன் குருவை நெருங்கி அந்த குருவோடவே கொஞ்ச நாள் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் வாழ 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 என்ன ஆயிடுச்சுன்னா, போக 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 என்ன ஆகுது, குரு ஒவ்வொரு நாளும் அன்றாட கொஞ்சம் பயிற்சியை கொடுத்தார். உயர்ந்த சாஸ்திரத்தோட தன்மை, அதோட சாரத்தை எல்லாத்தையும் அவரோட சொற்பொழிவு மூலியமா சொன்னார், உபதேசம் மூலியமா சொன்னார். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த சிஷ்யனுக்கும் விவேகமதிக்கும் விவேகமும் வளர்ந்தது, வைராகியமும் வந்தது. விவேகமும் வரணும், வைராக்கியம் இருக்கணும். விவேகம் இல்லாம வைராக்கியம் பிரயோஜனமே கிடையாது. விவேகம் வைராகியம் இருக்கணும். ஆனா அந்த வைராகியம் பரம வைராகியமா, கடவுளை உணர்ற வரைக்கும், கடவுளை அடையிற வரைக்கும், நான் கடவுள்னு மனசார உணர்ற வரைக்கும் அந்த 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 நிலை நிற்கவே கூடாது. அதுதான் பரம வைராக்கியம். அந்த பரம வைராக்கியம் வரைக்கும் அவரோட மனசு ஈடுபாடோடு இருந்தது. ஆனா ஒரு நாள் என்னாச்சு, அந்த வாலிப பருவம், திடீர்னு அவருக்கு உலக ரீதியான விஷயத்து மேல கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. சரி, நம்ம போய் சமுதாயத்துல கொஞ்சம் வாழலாமே, இத்தனை நாள் குருகுலத்துல இருந்துட்டோம். குருகுலத்துல இருக்கும்போது மனசு நிறைவா இருக்கு, குருவோட அருகாமையில் இருக்கும்போது இந்த மாயை நம்மளை அண்டாம இருக்கு. ஆனா வெளியே போனா இதெல்லாம் வரும், ஆனா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேணுமே, கிரகஸ்த வாழ்க்கைக்கு போகணுமே அப்படின்னு அந்த கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. குரு கிட்ட போய் ஒரு பணிவோட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, குருவே சுவாமி, இது வரைக்கும் உங்களோடு இருந்துட்டேன், எனக்கு எந்த உலக ரீதியான கஷ்டமும் எனக்கு வந்ததில்லை, இதை பத்தியும் ஆசையும் பட்டதில்லை. ஆசை இருந்தாதான் எனக்கு நிறைவேறலைன்னா கோபம், நிறைவேறிடுச்சுன்னா பேராசை எல்லாம் வரும். எனக்கு அதெல்லாம் அந்த தன்மையெல்லாம் இல்லாம நீங்க சொல்ற அந்த உபதேசத்தை கேட்டுட்டு உங்களோட ஆணைப்படி நான் நித்தியப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது இருந்தாலும் கொஞ்ச நாளா என் மனசுல ஓரத்துல கொஞ்சம் ஆசை இருக்கு, சமுதாயத்துல போய் எல்லா மாதிரி நான் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரியும், போன மாயையில் நான் சிக்கிப்பேன். உலக ரீதியான விஷயம், அது விஷயம் கிடையாது, அது விஷம். அந்த விஷம் எனக்கு எல்லா விதமான துக்கத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மனசு அது சார்ந்து போயிட்டு இருக்கு. குரு சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், உன் ஆசையும் நீ நிறைவேற்றணும். எல்லாமே ஒரு விதத்துல அனுபவம் தான். நீ இந்த குருகுலத்தை விட்டு போறேன்னா என்னோட ஆசீர்வாதம் இருக்கு. இது வரைக்கும் உனக்கு நான் கற்றுக் கொடுத்த அந்த ஞானம் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு கஷ்ட காலத்திலையும் உன்னை எப்படி நீ மேல்நிலைக்கு எடுத்துட்டு போகணும், உனக்கு அது ஒரு 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 ஊன்றுகோலா உனக்கு அது துணையா இருக்கும், இந்த ஞானம் எல்லாம் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த குரு கிட்ட கடைசியா அந்த சிஷ்யன் வந்து சொல்றாரு, எனக்கு இந்த விளக்கம் பத்தாது, உங்க ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது, எனக்கு இன்னும் இப்போ போறேன், உலக ரீதியான வாழ்க்கையில ஈடுபட போறேன், இன்னும் உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு பெரிய ஞான உபதேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன், கொஞ்சம் ஞான மொழியை எதிர்பார்க்கிறேன். இவ்வளோ நாள் தான் பேசியாச்சு, உயர்வான விஷயத்த சத்தியத்தை சொல்லியாச்சு, இது எப்படி புரிய வைக்கிறது? இதையும் தாண்டி குழந்தை இந்த சிஷ்யா உலக ரீதியான வாழ்க்கையில போகுது, மாயையில தெரிஞ்சு கூட மாயையில போய் உளறேன்னு போறான். ஞானத்துக்கு கொடுத்தாச்சு, மாயிலிருந்து எப்பப்போ வெளியே வருதுன்னு அந்த ஒரு இதுவும் கொடுத்தாச்சு, என்னோட குருவோட ஆசீர்வாதம் இருக்கு, இதுவும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஞான உபதேசத்தை எதிர்பார்க்கிறான். அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார், சரி சிஷ்யா நீ வாப்பா அப்படின்னு அவர் கையை பிடிச்சிக்கிட்டே குரு அப்படியே அந்த குருகுல ஆசிரமத்திலேருந்து அந்த வனப்பகுதியை நோக்கி அவரை கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க ரெண்டு பேரும், குருவும் சிஷ்யனும் அமைதியாக நடந்தாங்க. குரு எந்த விஷயம் பேசல. சிஷ்யனுக்கு குரு ஆஹா
ஏதோ ஒரு செயல்முறை விளக்கத்தை கொடுக்க போறேன். பெரிய விளக்கம் என்னன்னா செயல்முறை விளக்கம் தான் பெரிய விளக்கம். என்னதான் உபதேசம் கேட்டாலும் அது அனுபவத்துல அதை பின்பற்றும் போது சுவாமி தான் எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் அன்பு கொடுக்க வாரி வாரி வணங்குன்னு சொல்லியிருக்காரு, வெறுப்பு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போனவனே ஒருத்தரை பார்த்தா வெறுப்பு வரும். அப்படி என்னன்னா அப்ப மனசுல அது இருக்கு. இதுவே ஒரு பெரிய ஞானம். அது என்னமோ தெரியல, அது மாயி அதை பின்பற்ற அதை முடியாம அது தடுக்குது. அது வழிமுறைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த நிலையில என்ன ஆகுதுன்னா, அடுத்த நிலையில சிஷியன் கூட்டிட்டு போறாரு, செயல்முறை விளக்கத்தை காட்டணும். அங்க போகும்போது அந்த காடோட வனப்பகுதியில நம்ம போகும்போது நடந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு திருஷ்யத்தை, ஒரு காட்சியை பார்க்குறாங்க. கீரிக்கும் பாம்புக்கும் அங்கே சண்டை நடந்துட்டு. கீரிக்கும் அடிக்கடி சொல்லுவோம், இங்கேயும் நிறைய பேருக்கு கீரி பாம்பு மாதிரி தான் இருக்கு. இங்க இல்லை, உலகத்துல எல்லாத்துக்கும் கீரி பாம்பு மாதிரி தான் இருக்கு. கீரியை பார்த்தா பாம்பு விடாது, பாம்பை பார்த்தா கீரி விடாது. அந்த மாதிரி கீரிக்கும் பாம்புக்கும் அங்க சண்டை நடக்குது. ரொம்ப கூர்மையா குரு என்ன பண்றாரு, தோல் மேல கட்டி கொடுத்துட்டு அந்த சிஷ்யனுக்கு சொல்றாரு, இந்த காட்சியை பாரு, இந்த சண்டையை பாரு அப்படின்னு. அப்பவே சிஷ்யன் கொஞ்சம் புரிஞ்ச சிஷ்யனால இது மூலியமா குரு எனக்கு ஏதோ விளக்குறாரு, ஒரு உயர்வான ஞானத்தை அருள்மொழியா அமுதமொழியா எனக்கு கொடுக்குறாருன்னு கூர்ந்த 2 பேர் கவனிக்கிறாங்க. கீரி அந்த சர்ப்பத்தோட அந்த பாம்போட சண்டை போட்டுட்டே இருக்கு. பாம்பு கீரிய வளைக்குது, அவரோட சக்தியால அதை முற்றுகை இட்டு அதை வளைக்குது, கொத்திக்கிட்டே இருக்கு. அந்த விஷம் பாம்பு, பெரிய பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு. அந்த இதெல்லாத்தையும் விஷத்தெல்லாம் உள்ள வாங்கிட்டு கீரியும் போராடுது, பாம்பை கட்டுப்படுத்துறதுக்கு போராடிட்டே இருக்கு. எப்பெல்லாம் பாம்பு கீரிய அதனோட சக்தியோட வளைச்சி உள்ள நசுக்கி எப்பப்பெல்லாம் கொத்துதோ, கீரி அதுல இருந்து தப்பிச்சு நழுவி வெளியே வந்து காட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருது. அது வரைக்கும் பாம்பு காத்துட்டு இருக்கு, எங்கடா போயிடுச்சு. கீரி ரொம்ப வேகமா ஓடும், உள்ள போயிட்டு வருது. அப்போ இந்த திருஷ்யத்தை இது ஒரு 2-3 தடவை இப்படியே நடக்குது. ரொம்ப வேகமா அந்த பாம்பு அந்த விஷத்தை கொத்தும் போது கீரி வாங்கிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த பிடியிலேருந்து, பாம்பின் பிடியிலேருந்து வெளியே வந்து நழுவி வந்துட்டு உள்ள போயிட்டு காட்டு வனப்பகுதிக்குள்ள போயிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சண்டை போடுது. இது 2-3 தடவை நடந்துட்டே இருக்கு. 4வது தடவை என்னன்னா, கீரிய முழுசா அந்த நிலைக்கு பாம்பின் பிடிக்குள்ள மாட்டிக்குது. ஆனா கீரி அதையும் மீறி, அந்த சக்தியை மீறி அந்த பாம்பின் பிடியிலேருந்து வெளியே வந்து அந்த பாம்பை கொண்டுடுது. இப்போ சண்டை முடிஞ்சிச்சு, பாம்பு செத்துடுச்சு, இறந்துடுச்சு, கீரி ஜெயிச்சிடுச்சு. கீரிக்கு சந்தோஷம். இப்போ இந்த காட்சியை குருவும் சிஷ்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. குரு சொல்றாரு, என்ன கத்துக்கிட்ட இந்த காட்சி மூலியமா, நீ என்ன கத்துக்கிட்ட? சிஷ்யா சொல்றாரு, கீரி ஜெயிச்சிடுச்சு. அதெல்லாம் தெரியுமே, கீரி ஜெயிச்சிடுச்சு, பாம்பு இறந்துடுச்சு, அதெல்லாம் தெரியுது, பாம்பு இறந்துடுச்சு. 2 பேரும் சரிசமமா போராடினாங்க. ஆனா கடைசியில வெற்றி கீரிக்கு தான். இப்பதான் இல்ல இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கு. ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு நீ பாத்தியா? இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு குரு வந்து சிஷ்ய கிட்ட கேட்கிறாரு. அப்ப சிஷ்ய சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியும்? ஆமா குருவே, ஒரு 2-3 தடவை எப்பப்பெல்லாம் பாம்பு கீரியை குத்திச்சோ அது காட்டு வனப்பகுதிக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஏதோ ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்த மாதிரி, ஏதோ சக்தி வாங்கிட்டு வந்த மாதிரி வந்து மறுபடியும் வேகமா அந்த சர்ப்பத்தோட போராடிச்சு. இங்க போயிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த சந்தேகத்தை கேட்கிறேன். குரு சொல்றார், அது ஒண்ணும் இல்லை, பாம்பு கீரியை கொத்தும் போது பாம்போட விஷம் கீரியோட உடம்புல பரவுது. கீரிக்கு தான் தெரியுது இந்த பாம்போட விஷத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகையை நான் சாப்பிட்டுட்டு வரணும், அப்பதான் அந்த விஷம் பரவாம இருக்கும். விஷம் பரவுனா அது பலவீனம் ஆயிடும், பாம்போட சண்டை போடுறதுக்கு அது சக்தி இருக்காது. அப்போ போய் இவ்வளோலாம்
கடி வாங்கியிருக்கோம், கொத்து வந்திருக்கு, பாம்பு கொத்தி இருக்கு. இதனால என்ன ஆகுது, கீரி அந்த மூலிகை கிட்ட போய் அந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு, அந்த சஞ்சீவினி எறும்பு மாதிரி, சஞ்சீவினி மூலிகை மாதிரி அதை சாப்பிட்டுட்டு வந்து உத்வேகத்தோட சண்டை போட்டு ஜெயிக்குது. இப்ப இதோட சாரம் என்ன, இதோட கருத்து என்னங்கிறத குரு சொல்றாரு. நீ இப்ப உலக ரீதியான வாழ்க்கைக்கு நீ போக போறல, இதுதான் உனக்கு நடக்க போகுது. பாம்புங்கிறது உலக ரீதியான மாயை மாதிரி, அது அவரோட பிடிப்புல அது உன்னை முழுங்கவும் செய்யும், உன்னை அதோட பிடியிலையும் வைக்க செய்யும். நான்ற அகங்காரமும் என்னோடதுங்கிற அந்த பற்றுதலும் பாம்பின் பிடியில இருக்கக்கூடிய அந்த மாயை மாதிரி உன்னை பண்ணும். ஆனா நீ கீரி மாறி எப்பவுமே பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாலும் நழுவி வந்து போராடி, இந்த மாதிரி இந்த உலக ரீதியான விஷமெல்லாம் உனக்கு பட்டாலும், அகங்காரம் மமகாரம் எல்லாம் பட்டாலும் அடிக்கடி எது அந்த அந்த மூலிகையை தேடி ஓடிச்சுல, அந்த மாதிரி நீ இந்த குருவை தேடி வந்துரு. ஒரு விதத்துல பாம்பு மாயை மாறி அப்படின்னா, இந்த குரு மூலிகை மாதிரி உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற மாயை கூட போராடி வச்சு ஜெயிக்க வைக்கிறது இந்த குருவோட பொறுப்பு. அதுக்குதான் இந்த ஆன்மீக பயிற்சி, இந்த சேவா பரோப்காரம், இதெல்லாம் சேவையும் ஆகட்டும், தன்னலமற்ற சேவைகளாகட்டும், உங்களை உணரக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளாகட்டும், இதுல நீங்க விடாமுயற்சியோட நித்தியமா அது பண்ணணும். அப்பதான் இது குருவோட கிருப்பால இதெல்லாம் ஒரு விதத்துல உங்களுக்கு அந்த விஷத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும். இல்லைன்னா விஷத்திலே இருக்க வேண்டியதுதான். அந்த பாம்போட விஷம் உங்களை இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு துக்கத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் கடைசியில உங்களை அழிவையும் கொடுத்துரும். அதுதான் மாயையோட வேலை. இப்போ இந்த சத்சங்கெல்லாம் ஒரு விதத்துல எல்லா கீரிகளுக்கும் நான் கொடுக்கிறேன். கீரி சொல்லக்கூடாது, இன்னும் அந்த மாயைங்கிற பாம்போட நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற மாயைங்கிற பாம்போட உங்களை நீங்க ஜெயிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து தான். இப்ப புரியுதா? இப்ப மருந்துல இருந்து ஆரம்பிச்சோம், மருந்துல தான் இப்ப முடிக்கிறோம். இந்த இதுதான் பெரிய விருது காத்துட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம சாப்பிடலாம். ஆனா இதுதான் பெரிய மருந்து. இதை ஒவ்வொருத்தரும் உணரணும். அதே சமயத்துல ஒவ்வொருத்தரும் கர்மா யோகினியா இருக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாம சேவை செய்யணும். எனக்காக மனசை தொட்டு சொல்லுங்க. இத்தனை காலத்துல இத்தனை இதுல ஏதோ கொஞ்ச நாளா சாயை சேர்ந்தவங்க இந்த அவதாரத்தை தெரிஞ்சவங்களை தவிர உங்களை நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய இல்லை எனக்கு பிடிக்காதவங்க சொல்லியிருப்பாங்க. நான் உங்களை கடவுள்னு சொல்றேன். எந்த ஒரு இதையும் நான் சொல்லலை, உங்களை கடவுள்னு சொல்றேன். அப்படின்னா உங்களை கடவுளா பார்க்கக்கூடிய எனக்கு